So hey guys, welcome back to my channel and hope you guys are doing absolutely fine. So last vlog la sonna mari Pondicherry kilometer and channel la vara pora first travel vlog idhaan nenikiren. So I'm super excited to shoot that. Suitcase pack பண்ணியாச்சு, போறது ஒரே ஒரு நாளைக்கு தான். பட் லேப்டாப் எல்லாத்தையுமே வந்து ஒரே பேக்ல பேக் பண்ணிட்டேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சும்மா வேற லெவலில் இருக்குது. ஃபீலிங் ரியலி பிளஸ்ட். ஸோ பார்க்கலாம் how this trip is gonna be. Let's go. ஸோ கைஸ், நான் பாண்டிச்சேரி போகிறது வந்து கம்ப்ளீட்லி ஒஃபிஷியல். ஆக்சுவலி ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதை ஆர்கனைஸ் பண்ண போயிட்டுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டுக்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸும் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் போகிற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் போகிற ரெசார்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் ரெசார்ட். கண்டிப்பாக அந்த ரெசார்ட்டை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எந்த ரெசார்ட் அப்படின்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன், போய் டைரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெசார்ட் நான் தங்குற ரூம் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான டூர் தரேன். ஸோ இந்த vlog-ஐ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டிச்சேரி சிங்கிள் அடுத்த டோலுக்கு இதே கொடுக்கலாமா? பரவாயில்ல பிரச்சனை. தேங்க்யூ. ஸோ டோல் டிக்கெட் வாங்கியாச்சு, 27 ரூபா. இங்கேருந்து சிங்கிள் வே, ஏன்னா வரப்போகிறது நாளைக்கு தான், அதனால வந்து சிங்கிள் டோல் டிக்கெட் தான் வாங்கினேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா நான் ஈசிஆர் சைடில் தான் வந்து பாண்டிச்சேரி போவேன். பட் இந்த வாட்டி வந்து OMR ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு OMR ரூட்டில் வந்திருக்கேன். ஷுட் நாட் பி அ மச் ஆஃப் டிஃபரன்ஸ், எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே இது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெயின் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்லோவாக ஓட்டணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பைக்காரங்களை பார்த்து தான் ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த காருக்காரங்களும் லாரிக்காரங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, அவங்க மேலே தண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை நான் பார்த்துட்டேன். ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக பார்த்து போயிட்டுருக்கேன். ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் டு கோ டு பாண்டிச்சேரி ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம். அதுவும் இந்த கொரோனாக்காக வீட்டில் இருந்து இது ஒரு நல்ல பிரேக்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் கண்டினியூ தி ஜர்னி. பார்த்தீங்கன்னா சிம்புவும் மஞ்சு மாமாவும் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆய் சொல்லலாம் வேணும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்த பார்த்தேன். ரைட் சைடில் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிருக்கேன். உள்ளே போய் இந்த இடம் எப்படி பார்க்கலாம். என்ன ஒரு டெக்னாலஜி பாருங்க, கடாயை கவுத்ததில் லைட் பண்ணி, வெரி குட் கிரியேட்டிவிட்டி. ரொம்ப வித்தியாசமான கப்பில் காஃபி கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சூப்பரான கிளைமேட்டில் ஒரு காஃபி குடிக்கணும்னா தெய்வ குத்துருக்கேன். ஸோ குடிச்சிட்டு நேராக லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே வரலாம். புதுச்சேரி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ எஸ், லீ கேஃபேக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட ரூம் வந்து 11 o'clock மேலே தான் செக்இன் பண்ண முடியும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக என்னோட ஃபேவரட் பிளேஸ் லீ கேஃபே இங்கே வந்துருக்கேன். எப்போ வந்தாலும் இங்கே வந்து சீஸ் ஆம்லெட்டும் பிரெட் டோஸ்ட் தான் என்னோட ஃபேவரட். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, நிறைய வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோனே எடுக்கல. ஆனால் வந்து பார்த்தா பெப்பர் பேன் தந்துருக்கு. பட் ஐம் ஸ்டில் ஸோ ஹாப்பி தட் இட் இஸ் ஓப்பன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வரட்டும், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், இருந்தாலும் ஒரு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே கெஃபேல உட்காந்து இதே கெஃபேக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ரிங்கு மட்டும் அடிக்குது, ஆனால் இங்கே ஃபோன் சத்தம் எதுவும் கேட்கல, யாரும் ஃபோனும் எடுக்கல. வெரி பேட்.
சூப்பராக இருக்குது. ஆனால் பயங்கரமாக பசிக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். பாண்டிச்சேரி பீச் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னும் பீச் க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஆனால் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இங்கே பீச் பார்த்தீங்கன்னா 2 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே இருக்க ரூல். அண்ட் மோரோவர் இப்போ அரௌண்ட் 10 o'clock தான் ஆகுது. என் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 11-11:30 தான் கிடைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் எங்கள் பீச்சில் டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ வெதர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 10 o'clock ஆச்சு. 10 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வெயில் அடிக்கணும்னு தெரியும். ஆனால் இங்கே வெயிலே சுத்தமாக இல்லை. ரொம்ப சட்டிலாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது வெதர். ஸோ இந்த வெதரை தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இங்கே வந்து உட்காரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வர அந்த டைம் தான் ஞாபகம் வரும். லாங் ட்ரைவ் வருவோம், ஃபோட்டோஸ் எடுப்போம், நல்லா சாப்பிடுவோம். பட் சேம் டே திருப்பி போயிடுவோம். ஸ்டேலாம் பண்ண மாட்டோம். பட் ஏதாவது ஒஃபிஷியலாக வந்தால் மட்டும் தான் எனக்கு ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ பாண்டிச்சேரி பேசிக்லி காட் அ லாட் ஆஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் லைக் ஒரு 2-3 hours ட்ராவலில் எங்கேயா எனக்கு வர பிடிக்கும்னா அது பாண்டிச்சேரி மட்டும்தான். ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் வெரி பீஸ்ஃபுல். ஃபுட் இஸ் வெரி நைஸ். பீச் இஸ் வெரி. அப்படியே அங்கே க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அனாதியாக ஒரு பேக் கிடக்குது. அதில் காசு கீசு இருந்தால் பரவாயில்ல, குண்டு வச்சுட்டு போயிட்டாங்களான்னு பயமாக இருக்குது. பாப்பா தூக்கத்தை கூட எவ்வளோ தூக்கலாக சொல்லுது அப்படின்னு சொல்கிற மாதிரி பப்ளிக் டாய்லெட் கூட பாண்டிச்சேரியில் ரொம்ப அழகாக தான் இருக்குது. வெரி இம்ப்ரெஸ்ட். இது வரைக்கும் போலீஸ் மிரட்டி தான் பார்த்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு போர்டு மிரட்டி பார்க்குறேன். ஸோ சாப்பிட்டாச்சு. பீச்சில் ஒரு சூப்பரான வாக்கும் முடிச்சாச்சு. டைம் வந்து 11:15 ஆகுது. ஸோ ரூம் ரெடியாக இருக்கும். ஸோ நேராக போய் ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிச்சு தான் பார்க்கலாம். ஸோ ஐ வில் மீட் யூ அட் த ஹோட்டல். ஸோ 315 என்னோடய ரூம் நம்பர். ஸோ உள்ளே போகலாம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ளே நம்ம ட்ரெஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக்கர் இருக்குது. ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் நம்ம இந்த லாக்கரில் வச்சுக்கலாம். ஒரு லாண்ட்ரி பேக் இருக்குது. அண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி லாண்ட்ரி வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன சார்ஜுன்னு. ஸோ நம்ம லாண்ட்ரிக்கு போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமிங் டு திஸ் பிளேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சூட் கேஸ் இருக்குது. ஸோ உங்கள் சூட் கேஸ்லாம் வச்சுக்கலாம். கீழே ட்ராஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி பார் இருக்குது. பட் தட் இஸ் எம்டி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி. அதுக்கப்புறம் காஃபி பண்ணுறதுக்காக கெட்டில் அண்ட் எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா ஒரு மிரர். ஐ கேன் see myself. அண்ட் இந்த லைட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மிரர் பக்கத்தில். ஸோ இந்த பக்கத்துலனா ஹியர் இஸ் மை பெட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் த டெலிஃபோன். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா கண்ட்ரோல்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ரிமோட். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் வந்து ஆனும் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் த திங். மற்றபடி ஏசி, டெம்பரேச்சர், ஃபேன் எல்லாமே வந்து இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம்.
that's very nice. And this bed is very very huge for me. இன்னைக்கு நைட்டு ஜாலியாக படுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் த டிவி, செட்டாப் பாக்ஸ் இருக்குது. ஐ திங்க் எல்லா சேனலும் வரும், இன்னும் ஆன் பண்ணி பார்க்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டெஸ்க் இருக்குது அண்ட் இங்கே ஒரு நைட் லேம்ப் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெனு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் மோர் ஓவர் வந்து இப்போது வெறும் ரெஸ்ட்ரிக்டட் மெனு தான், இந்த சென்ஸ் எல்லா மெனுவும் இப்போதுக்கு அவைலபிள் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி டேபிள் அண்ட் ஒரு சேர் அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு நைட் லேம்ப் அண்ட் இந்த அழகான ஃபேன். ஸோ திஸ் இஸ் த வியூ ஆஃப் தி என்டையர் ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பாத்ரூம் ஏரியா, இது கிளாசெட் அண்ட் இது வந்து ஷவர் ஏரியா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இஸ் த வாஷ் பேசின் அண்ட் பேசிக் டாய்லெட் கிட் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாத் டப். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக இங்கே படுத்து ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். பட் நம்ம வந்தது வேலைக்கு, ஹாலிடேக்கு கிடையாது. டப்பு பார்க்க செம்மையாக இருக்குது அண்ட் மோர் ஓவர் மேலே இருந்து டவல்ஸ் வச்சுருக்காங்க as it's kept in all the hotels. So let's go there. ஸோ ரூமை தவிர மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த ரூமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூம்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. ஸோ அந்த வியூக்கு உங்களை நான் இப்போ கூப்பிட்டு போகிறேன். ஸோ இப்போ இருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான பால்கனிக்கு போகலாம். ஸோ தட் இஸ் த வியூ ஃப்ரம் த ரூம். ஸோ இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு சேரும் ஒரு டேபிளும் போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் டு சிட் ஹியர் இன் த ஈவினிங். ஸோ உட்காந்து கண்டிப்பாக ஒரு காஃபி குடிப்பேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் மோரோவர் நைட்டில் இந்த பிளேஸை வந்து லைட்டு பண்ணிட்ட அப்புறமா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதையும் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அண்ட் உங்களுக்கும் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ரூம் பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ப்ரிட்டி எக்ஸைட்டட் டு ஸ்டே ஹியர் டுநைட். அண்ட் தனியாக இருக்க போகிறேன்றது வந்து இன்னும் மோர் எக்ஸைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் திஸ் வியூ இஸ் ரியலி breathtaking. இந்த வியூவில் இன்னைக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது சூப்பராக இருக்குது. ஸோ நைட் ஈவெண்ட் சீக்கிரமாக முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து சில் பண்ண போகிறேன். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் நிறைய பியூட்டிஃபுல்லான ரூம்ஸ்லாம் தங்கியிருக்கேன். பட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் எனிவேர் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் பை மஸ்கட்டில் வந்து ஷாங்கரிலா ஒரு ரூம் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். பட் இது வந்து இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் வைப். அண்ட் மோரோவர் நம்ம சென்னைக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கும் போது வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்குது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் இன் பாண்டிச்சேரி. பட் ஜியாகிரபிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் கம்ஸ் அண்டர் தமிழ்நாடு பார்டர். இந்த ரெசார்ட்டை தாண்டி தான் வந்து யூ ஹவ் டு கெட் இன் டு பாண்டிச்சேரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ மழை கொஞ்சம் கம்மியாகிட்ட அப்புறமா வெளியில் போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வெளியே போய் உங்களுக்கு நிறைய இடங்களை காட்டுறேன், கண்டிப்பாக பிடிக்கணும் நம்புறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ என் கையால் பண்ண டீ ரெடி. இந்த டீயை குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு ஈவெண்ட்டு கிளம்பணும். ஈவெண்ட்டில் போயிட்டு எல்லா வேலைகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்கள். hours later. ஸோ இன்னைக்கு பேச்சுலர் பார்ட்டியோட தீம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ளூ கலர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூவில் ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ கீழே ஈவெண்ட்டுக்காக போகிறேன். பட் ஈவெண்ட் இஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ பேச்சுலர் பார்ட்டி, இட்ஸ் லிட்டில் பர்சனலைஸ்ட். அதனால வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அது முடிச்சுட்டு வெளியில் வந்த அப்புறமா ஐ வில் ட்ரை டு கவர் a few other places. Let's go. Hey, so event முடிஞ்சிருச்சு and it was excellent.
அண்ட் நைட் வியூ ஆஃப் ஓஷன் ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் கேமரா வந்து அந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணதான்னு தெரியல. பட் ஐ ரிமெம்பர் இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்தப்போ லைட்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மேபி இப்போ கோவிட் இருக்கிறதுனால அண்ட் க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு லைட்ஸ் இல்லையான்றது தெரியல. பட் ஆனால் இருந்தாலும் இட் லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லாபி ஏரியா. காலையில் வந்து செக்இன் பண்ணுற ப்ராசஸ் டைமில் வந்து என்னால் காட்ட முடியல. ஸோ ஹியர் இஸ் வெரி யூ டு செக் இன் அண்ட் தென் கோ இன் யுவர் ரூம்ஸ். ஸோ வெரி வெரி பியூட்டிஃபுல் லாபி, யூ கேன் சி தட். ஸோ இங்கே தான் அந்த ஈவெண்ட் நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் டூ குட். அண்ட் மோரோவர் இவ்வளோ பெரிய லாக்டவுனுக்கு அப்புறம் இதுதான் வந்து என்னோட கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். அண்ட் வாஸ் ரியலி ஹாப்பி. ரொம்ப நல்லா போச்சு. அந்த கிளைண்ட் இஸ் ஆல்சோ ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு இங்கே தான் தங்குறேன். ஸோ ஈவன் ஓ ஹாப்பி. ஸோ இப்போ நேரம் ரூமுக்கு போயிட்டுருக்கேன். ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நாளைக்கு காலையில் தான் செக் அவுட். பட் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கலனால அதிகமாக காட்ட முடியல. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து எங்களுக்கு இன்னும் பெட்டராக காட்டுவேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ கைஸ் பார்ட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் இவெண்ட். ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. ஸோ இப்போ ஆஸ் யூஸ்வல் நைட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட டைம் வந்து இப்போது 11:30 ஆக போகுது. ஸோ அதனால் உள்ளே போய் ஒரு நல்ல குளியலை போட்டுட்டு வந்து படுத்து தூங்க போகிறேன். ஸோ உள்ளே ஒரு பியூட்டிஃபுல்லான பாத் காமிச்சிருக்கேன். அந்த பாத்தப்பில் குளிக்கலாம் ரொம்ப பெரிய தப்பாக போயிடும். ஸோ உள்ளே போய் ஹேவ் அ பியூட்டிஃபுல் பபிள் பாத். ஸோ எஸ், இப்போ ஒரு குளியலை போட போகிறேன். பாத்தப்பில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பபிள் பாத் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பபிள் பாத் யூஸ் பண்ணால் பாத்தப் வந்து நிறையா சூப்பராகிடும். ஸோ அதில் ஃபில்லேட் வருமா, அதில் அழகாக படுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க போகிறேன். ஸோ லெட்ஸ் ஃபில் தி பாத். ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இந்த ஷோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ பெட்டுக்கு போய் இட்ஸ் டைம் டு சே குட் நைட். ஸோ வண்டர்ஃபுல் டே கம்ஸ் டு அன் எண்ட். எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் ஃபேன். இன்றைக்கி தான் ஐபிஎல் ஸ்டார்ட். பட் ஒர்க் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. செம்ம டயர்டு. ஐபிஎல் கூட பார்க்கல. ஸோ படுத்து தூங்க போகிறேன். காலையில் ஏஞ்சி இங்கே இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி சென்னைக்கு போகிறேன். ஸோ குட் நைட் கைஸ், see you tomorrow in the morning. 5 hours later. குட் மார்னிங் கைஸ். சூப்பராக தூக்கம் வந்துச்சு. பயங்கரமாக தூங்கிட்டேன். இப்போ தான் ஏன்ச்சேன். மணி வந்து இப்போது கிட்டத்தட்ட 7:15 ஆகுது. ஸோ ஏன்ச்சு ஒரு குளியலை போட்டுட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலான்ட்ருக்கேன். ஸோ கீழே போய் ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
எடுத்துகிட்டு வந்தாச்சு. என் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் பட்டர், திஸ் டோஸ்ட் அண்ட் திஸ் சிக்கன் சாசேஜஸ் அண்ட் மை ஃபேவரட் சீஸ் ஆம்லெட். ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய சாசேஜ் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஹியர் இஸ் த சாசேஜ். ஸோ பர்ஃபெக்டாக சாட்டே பண்ணியிருக்காங்க வித் சம் ஹர்ப்ஸ் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஸோ வண்டர்ஃபுல். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோட இந்த சீஸ் ஆம்லெட் சரியாக தெரியுதான்னு தெரியல. இதை வந்து ஹேப் பிரெட். ஸோ பர்ஃபெக்டான ஒரு சீஸ் ஆம்லெட். சீஸ் கரெக்டாக மெல்ட் ஆகிருக்கு. இந்த ப்ரெட்டும் வந்து பர்ஃபெக்டாக டோஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் இதை நான் தான் டோஸ்ட் பண்ணேன். ஸோ கிவிங் அ ஃபினிஷிங் டச் டு த பிரேக்ஃபாஸ்ட். எப்போ மாதிரி என்னோட காஃபி. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீமியான ஒரு காஃபி, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை குடிச்சிட்டு அப்படியே வெளியே போய் இந்த பியூட்டிஃபுல்லான வியூ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ see you outside. And it's very big compared to a lot of other resorts, but unfortunately for the COVID situation now the swimming pools are not closed, so the resort swimming pool is not functioning. So irundha ஒரு சூப்பரான ஸ்விம் எடுத்துக்கலாம் unfortunately some of the time. So இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த கோவிட்க்கு அப்புறம் வாங்க இந்த டைம்ல வராங்க. ஸோ இந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வில்லா டைப் ரூம்ஸ். தே ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் சொல்லலை, அது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 102. ஸோ இது ஒரு தனி என்ட்ரன்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு கேலரி ஏரியா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இட்ஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியம் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஸ்பாவும் இருக்குது. So you have all the services, but I'm repeating this again and again, COVID-19 also, this is also closed. So continue to rejuvenate yourself. This view looks very beautiful. And especially the walkway, night வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, but night வந்து camera didn't do the justice to it. ஆனால் மார்னிங்கில் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். So this particular stairs takes us to the room. So my room is one of the one below. So this is the night club of the hotel. Another green quick after now. Bar area looks very nice, but it's shut. As usual, again repeat பண்ணுறேன், COVID-19 இது ஓடி வச்சுருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒர்க் வந்து இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆன அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ. ஸோ பேசிக்லி திஸ் இஸ் கால்ட் தி SKA நைட் கிளப். ஃபுல் ஃபார்ம்லாம் தெரியாது. இதே SKK இருந்துச்சுன்னா சைஃப் அலி கான் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஓவர் அப்போ
yes, after a wonderful event, in the wonderful tour also comes to an end. So இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ரியலி பியூட்டிஃபுல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ டெக்னிக்கலி திஸ் இஸ் இன் பாண்டிச்சேரி, பட் ஜாகிரபிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து திஸ் வில் கம் இன் டு தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் கால்ட் தி ஓஷன் ஸ்ப்ரே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரெசார்ட்ஸ் இந்த லைனில் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெரி வெரி குட். தி ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர் அரௌண்ட் ஒரு 7,000 ஆர்டர் அண்ட் கோஸ் ஆன் ஈவெண்ட் 20-25,000. இப்போ நான் தங்குற ரூம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் த பெர்முடா அண்ட் இட்ஸ் அ வாட்டர் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வியூ. அண்ட் இந்த ரூம் வந்து அப்ராக்சிமேட்லி வந்து 9,000 to 9,500 rupees வருது. மேபி நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இட் மைட் பி அ லிட்டில் மோர் சீப்பர். அண்ட் வர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து 9,500க்கு கண்டிப்பாக வந்து வர்த் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் I've seen properties much better than this for that particular price. பட் ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு 5,000 to 6,000 இந்த டீல் கிடச்சிதுன்னா இது கண்டிப்பாக வர்த், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் மோரோவர் இப்போ கோவிடில் வந்தது வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் ஸ்விமிங் பூல், ஜிம் ஏரியா அண்ட் நிறைய காமன் ஏரியாஸ் வந்து யூஸ் பண்ண முடியல. அண்ட் பார்ட்டிஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 50 பேர் தான் அலவுட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கோவிட் சீசனுக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா மைட் பி உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சீசனில் வந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஈவெண்ட்டில் வந்து பேங்க்வெட்டில் சாப்பிட்டேன். அந்த பேங்க்வெட் டின்னர் வாஸ் வெரி வெரி குட். பிரேக்ஃபாஸ்ட் இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். இட் வாஸ் வெரி வெரி நைஸ், வர்த் இட்னு சொல்லுவேன். அண்ட் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் ஓப்பன் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரெசார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு வந்து அவ்வளோ பீப்புள் இல்லை. பட் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் இருக்கிறதுனால ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நிறைய ரூம்ஸ் புக், ஏன்னா நிறைய கார்ஸ் பார்த்தேன். ஸோ ஆன் த ஹோல் இட் வாஸ் அ வண்டர்ஃுல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ஒரு வீக்கெண்ட் கெட்டவே அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ மணி இப்போ 10:30 ஆச்சு அண்ட் 12 o'clock இஸ் மை செக் அவுட். அதனால இப்போ ரூமுக்கு போய் இந்த சூட் கேஸ் எடுத்துட்டு ஐ கோ டு தி கார். ஸோ see you guys later. ஸோ guys, a wonderful day comes to an end. கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போகிறேன். ஸோ இட் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ரெசார்ட்டுக்கு நீங்கள் இது முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், டேக் கேர், குட் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டே சேஃப்.